வணக்கங்க. 10/2/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, காங்கேயத்தில் நல்ல தரமான ஒரு காரி கிடாரிங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணி ஒரு 60 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சுங்க. காம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு 2 இன்ச் நீளத்தில் இப்போ காம்புகள் வந்து நல்லா வெளியே தெரிகிற அளவுக்கு நல்ல பெருங்காம்புகளாக இருக்குதுங்க. நல்ல தோல் நைஸான கிடாரிங்க. காங்கேயத்தில் குறிப்பாக காரி வந்து நம்ம பதிவுகளாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா நல்ல கிடாரிகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியறதில்ல. 2 பல்லு மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணி 60 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல தோல் நைஸுங்க. காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்புங்க. வால் இறக்கம் இருக்குதுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல தலைச்சன்லேயே வந்து ஒரு நல்ல கறவை எதிர்பார்க்க முடியுங்க. ஒரு 6 மாதம் செனமாட்டுக்கு காம்புகள் எப்படி விரியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு தெளிவாக இருக்குதுங்க. தரமான ஒரு காங்கேயம் காரி கிடாரி. பல்லு 2 பல்லுங்க. காலைக்கு இன சேர்க்கை பண்ணி 60 நாள் ஆகுதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. ஏன்னா காரியில் தரமான கிடாரிகள் நம்ம எங்கே போய் தேடினாலும் வாங்குறதுக்கு கூட நல்ல கிடாரிகள் கிடைக்க மாட்டேங்குது. குணமாக இருக்குது, தரமாக இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நேரில் வாங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கேளுங்க. எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி வீடியோ பார்த்து வாங்குறீங்கன்னா ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவு தான். அந்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான தகவல் திருப்தியாக கிடைக்குதுன்னா நீங்கள் கூப்பிட்டு கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதன் வழியாகவும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். மீதி தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி வாடகையும் மீதி தொகையும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க. நம்ம அட்வான்ஸ் மட்டும் ஆனாலே பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டு தான் மீதி பணம் வாங்கிக்கிறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகளுங்க. இரண்டுமே சுழி சுத்தமான கன்றுகளுங்க. இடதுபுறம் இருக்கிறது காளைக்கன்று. கன்றுக்கு வந்து 15 நாள் ஆகுதுங்க. வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்று. கிடாரி கன்று போட்டு 2 நாள் தான் ஆகுதுங்க. தாய்மாடு வந்து தவறிடுச்சுங்க. அதனால் கன்றுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்தாங்க. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி மற்றும் காளை கன்றுகளுங்க. ஜோடியாக காங்கேயம் கன்றுகளை விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம். கலப்பின மாடுகள் இருக்குது. கட்டாயமாக உங்களால் பால் கொடுத்து வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜோடியை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. ஏன்னா கலப்பின மாடுகள் வந்து வத்தப்பால் இருக்குது, வீட்டு தேவை பால் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு காங்கேயம் கன்று நாட்டுக்கண்ணை வந்து வீட்டு தேவைக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய்ங்க. இடதுபுறம் இருக்கிறது காளைக்கன்று, வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்றுங்க. எதை வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஜோடியோட விலை 9,000 ரூபாய்ங்க. நம்ம இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இளம் கன்றுகளை நம்ம வந்து கொண்டு வந்து விற்பனை செஞ்சுருக்கிறோங்க. அந்த மாதிரியான கன்றுகள்லாம் இன்றைக்கி வந்து 1 ஈத்து போட்டு 2 ஈத்து போட்ட மாடுகளாகவே மாறி நல்லா கறந்துட்டும் இருக்குதுங்க. நம்ம பண்ண வேண்டியது அதற்கான குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணுறது. கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை தூவி விட்டு கட்டுறதுங்க. ஏன்னா இளம் கன்றுகள் மண் சாப்பிட்றதுக்கு பார்க்கும். மண் சாப்பிட்டதுன்னா வயிறு கட்டும். வயிறு கட்டுச்சுன்னா பால் ஊட்டாது. இல்லை மண் அதிகமாக சாப்பிட்டதுன்னா வயிறு வந்து டிசென்ட்ரி ஃபார்ம் ஆயிருங்க. கழிச்சல் அதிகமாச்சுன்னா கன்று ரொம்ப வாடி போயிடும். இந்த மாதிரியான அடிப்படை விஷயத்தில் தவிர்த்துக்கிறதுக்கு மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை கீழே போட்டு கன்றுகளை கட்டி, கன்றுகள் கட்டுற இடத்துல 2 கன்று வாங்குறீங்கன்னா ஜோடியாக கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அளவுகளில் கிடைக்குது. அந்த தாது உப்பு கலவை கட்டியை மேலிருந்து கட்டி தொங்க விட்டிங்கன்னா போதும். கன்றுகள் மண் சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த கட்டி நக்கி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, காங்கேயத்தில் தரமான செவலை கிடாரி கன்றுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரத்த செவலை நிறமுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று. வயது 11 மாதங்கள். சுழி சுத்தம். கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. வயிறு தொங்கல் இல்லைங்க. நல்ல தோல் நைஸுங்க. புறவி ஏத்தம், வால் இறக்கம் எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடைன்னு சொல்கிற மாதிரி தாடை வந்து ரொம்ப தொங்கல் இல்லாமல் நல்ல தாடையாக இருக்குதுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல லட்சணமான மாடாக வந்து சேரும். காங்கேயத்தில் தெளிவான செவலை கிடாரி கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி,
வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமும் புங்கனூரும் கிராஸுங்க. தலையீத்து 2 பல் குட்டை கிடாரிங்க. புங்கனூர் செனையூசி போட்டு 45 நாட்கள் ஆகிருக்குதுங்க. இன்னும் செனை உறுதி ஆகலை. தரமான ஒரு காங்கேயம் புங்கனூர் குட்டை கிராஸ் கிடாரிங்க. காங்கேயம் மாட்டுக்கு புங்கனூர் ஊசி போட்டால் தான் இந்த மாதிரி தலை காங்கேயம் தலையிலையும் உடம்பு புங்கனூர் மாதிரியும் பிறக்கிறதுங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. வயது 2 வருடங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. புங்கனூர் செனையூசி போட்டு 45 நாள் ஆகுதுங்க. நல்ல குணம்ங்க. உங்களுக்கு குட்டை கிடாரி வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. 2 பல்லு தலையீத்துங்க. புங்கனூர் செனையூசி போட்டிருக்குது. 45 நாட்கள் ஆகுது. இன்னும் செனை உறுதி ஆகலை. ஒரு குட்டை கிடாரி வீட்டு தேவைக்கு இல்லை ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும், குட்டை மாடாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம். விலை 19,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க. முதல் ஈத்துங்க. 9 மாதம்ங்க. வட இந்திய சினை கிடாரிங்க. 4 பல்லு தலையீத்துங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல காம்பு இடைவெளிங்க. ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸ் கிடாரிங்க. உங்களுக்கு நல்ல பெருவெட்டு கிடாரியாக வேணும், பல்லு பாக்கியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தலையீத்தில் கண்டிப்பாக நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் வேலைக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து அதிகபட்சம் ஒரு 4 லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல உடசலுங்க. நல்ல தோல் நைஸு, நல்ல புறமடி அகலம், காம்பு நல்ல இடைவெளி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. தரமான காங்கேயம் தரமான பெருங்கூட்டு கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸ் கிடாரி. பல்லு 4 பல் தானுங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்கு ஒரு நல்ல கிடாரியாக வேணும், பல்லு பாக்கியாக வேணும், இளம்பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்கலாமுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரதானமாக பால் தேவை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இளம்பொருளை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன மாடு வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுங்கிறத அவங்ககிட்ட தகவல் சொல்லி யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்ககிட்டையும் 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பதிவுகள் உங்களுக்கு 2 நிமிட பதிவாக தெளிவாகவே சொல்லிடுறோம். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் மீண்டும் சொல்லுங்கள். அப்போ தான் வேறு ஒருவருக்கு அதை மறு விற்பனை செய்ய முடியும். நீங்கள் காலம் தாழ்ந்து ஒரு பதில் சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியறது இல்லை. யார் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசிச்சுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள்.
நம்ம ஒவ்வொரு பதிவுமே மதியம் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் போடுறோம். நம்ம சேனல் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள தொலைபேசி எண் வந்து கால்நடை தீவனங்களுக்கான தொலைபேசி எண்ணுங்க. நீங்கள் அதற்கு தொலைபேசி எண்ணுக்கு மாடுகள் சம்மந்தமாக எது கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. மாடுகள் தொடர்பாக என்ன தகவல் வேணாலும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறது 3வது ஈத்து ஒரு தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5 குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து தஞ்சாவூர் குட்டை 9 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குது. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5 சொல்லியிருக்காங்க. வீட்டு தேவைக்கு குட்டை மாடை விரும்புகிறவங்க நல்ல குணவனமான மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் குட்டை மாடு பால் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயத்தில் மயிலை கிடாரியில் நல்ல ஒரு தரமான ஒரு கிடாரிங்க. வயசு 18 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. பல்லு போடலை. நல்ல பெரும் மாடாக வருங்க. ரெட்டத்திமிழ், ரெட்டநாடி உடம்பு, மூக்குத்தி இருக்குது. 4 கால் கருப்பு இருக்குதுங்க. பால் வர்க்கமான காங்கேயம் கிடாரிகள் நம்ம அதிகமாக விற்பனைக்கு எல்லா கிடாரியும் இது பால் வர்க்கமான கிடாரின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. கிடாரி உண்மையாலுமே அந்த மாதிரியான தரத்தில் இருந்து நல்லா பால் ஊட்டி வளர்த்து தாய்மாடு நமக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். பல்லு போடல. 1.5 வயசு ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. தரமான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரி கண்ணு. 1.5 வருடங்கள் வயது. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் தெளிவாக உள்ளது. விற்பனை விலை 32,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க. தலையீத்து மயிலை கிடாரிங்க. 3 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கிறவங்க. காலையில் இது நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க. காலையில் ஒரு 2 to 2.25 வருது. சாயங்காலம் ஒரு 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்குதுங்க. கண்ணு அது போக 3/4 லிட்டருந்து 1 லிட்டர் ஒரு சரவு ஊட்டிக்குதுங்க. கண்ணு போட்டு 3 நாள் தாங்க. ஒரு 2 நாள் மட்டும்தான் பாலுக்கு நம்ம ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு கறந்தோம். இன்றைக்கி அந்த தொந்தரவும் இல்லை. ரொம்ப பக்குவமாக நிற்கிது. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. மாடு தலையீத்து 4 பல்லுங்க. ஒரு 10 ஈத்து 5 ஈத்துக்கு நல்லா வச்சுக்கணும். பால் வர்க்கமான மாடாக விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல குணம், நல்ல தரம்ங்க. அதே சமயம் பால் வர்க்கம்ங்க. ஏன்னா எல்லாருக்கும் பால் தான் பிரதானம். இளம்பொருளாக இருக்கணும். கண்ணும் கிடாரி கண்ணோடு இருக்கணும்.
பால் வந்து நம்ம எதிர்பார்க்குற பால் இருக்கணும். ஒரு 10 ஈத்து 5 ஈத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடு. 4 பல்லு, தலை ஈத்து, 3 நாள் ஆன கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறவங்க. காலையில் ஒரு 2 2.25 வரைக்கும் வருதுங்க. சாயங்காலம் 2 லிட்டர் பால் வருதுங்க. அதுபோக கன்று ஒரு 3/4 லிட்டருந்து 1 லிட்டர் ஊட்டுதுங்க. தலைச்சன்லேயே இவ்வளோ கறவை வர்ற மாடு அடுத்த ஈத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வேலைக்கு ஒரு 3 லிட்டர் பால் சாதாரணமாக பீச்சுங்க. அந்தளவுக்கு கறக்கும். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ தெளிவாக போட்டிருக்கிறோம். முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க.